தண்ணி பாட்டில். ஹலோ எவ்ரிவன், இப்போ குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். டைரக்ட் டேக்ஸு சிஎம்ஏ சிஏ இன்டரில் டைரக்ட் டேக்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபுல் போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அசசி, பர்சன் அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்கே தெரிஞ்சிருக்கும். அசசிங்கிறது எந்த பர்சனுடைய இன்கம் டேக்ஸபிளோ வர அசசி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பர்சன் அப்படின்னு சொன்னால் அது இட் மே பி இண்டிவிஜுவல், ஃபர்ம், ஹச்யூஎஃப், கம்பெனி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், ஏஓபி, பிஓஐ இதெல்லாம் வரும். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு தான் ஒருத்தருடைய இன்கம் டேக்ஸபிளாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போ ரெசிடென்ட் இன் இந்தியா இண்டிவிஜுவல், இவங்களுக்கு என்ன ப்ரொவிஷன்? அவர் இந்தியாவில் ப்ரீவியஸ் இயரில் 182 days ஆர் மோர் இருந்திருக்கணும். ஆர் இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் 60 days ஆர் மோர். ரெண்டு கண்டிஷன், ஏதாவது ஒன்று இந்த பேசிக் கண்டிஷன்ஸில் எய்தர் ஆஃப் தீஸ் டூ. 60 days ஆர் மோர் டூரிங் த ப்ரீவியஸ் இயர். பட் ப்ரீவியஸ் இயரில் 60 days தான் இருந்திருக்காங்க, 60 ஆர் மோர் தான் இருந்திருக்காங்க, 182 இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக அதோடு சேர்ந்து 365 ஆர் மோர் டேஸ் டூரிங் த 4 ப்ரீவியஸ் இயர்ஸ். இந்த 11 ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் டோட்டலாக 365 ஆர் மோர் டேஸ் அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்திருக்கணும். ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன? இதுக்கு கண்டிஷன் ரெசிடென்ட் இன் இந்தியா இன் அட்லீஸ்ட் 2 out of ப்ரீவியஸ் 10 years. இது அடிஷ்னல் கண்டிஷன். 2/10ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 10 வருஷத்தில் குறைஞ்சது 2 வருஷத்தில் எனி 2 ஏதாவது 2 வருஷத்தில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அண்டு அதோட resided in India for a period of 730 days or more during the 7 previous years. இந்த 11 previous yearக்கு முந்தின 7 yearsல குறைஞ்சது 730 days ஆவது இந்தியாவில் அவங்க இருந்திருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணினா தட் பர்சன் இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட். ஸோ ரெசிடெண்ட்டாக இருந்தால் அவங்க ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டுக்கான கண்டிஷன். ஆனால் இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ரெசிடெண்ட் ஒன்லி இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது சில பேருக்கு அந்த 182 days ஆர் மோர் அது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். 60 days ஆர் மோர் அண்டு ப்ரீவியஸ் 4 yearsல 365 days அந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் பேசிக்கில் எய்தர் ஆர்னு பார்த்தோம்ல, அந்த செகண்ட் கண்டிஷன் சில பேருக்கு வராது. அது யாருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தியரி கொஸ்டின்லையும் கேட்கலாம், ஒரு கேஸ் ஸ்டடிலையும் கேட்கலாம். அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஹூ லீவ்ஸ் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக இந்தியா விட்டு வெளியில் போன இந்தியன் சிட்டிசன். அதே மாதிரி இந்தியன் ஷிப்பில் க்ரூ மெம்பராக ஒருத்தர் இந்தியா விட்டு லீவ் பண்ணி போகிற ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்த ரெண்டு பேருக்கும் இந்த மாடிஃபைடு செகண்ட் கண்டிஷன் ஃபார் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இது ரெண்டு இந்தியன் சிட்டிசனுக்குரியது. இது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பட் ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கிடையாது. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கம்மிங் ஆன் அ விசிட் டு இந்தியா. இவங்களுக்கு இந்த கண்டிஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அவரோட டோட்டல் இன்கம் அதர் தேன் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ். அப்போ ஃபாரின்லேருந்து வர இன்கம்மை தவிர மற்ற இன்கம்
15 lakhs exceed ஆச்சுன்னா 15 lakhs exceed ஆகலைன்னா ரெண்டு கண்டிஷன். 15 lakhs exceed ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் இந்தியாவில் 120 days or more இருந்திருக்கணும். பட் 182க்கு கம்மியாக இருந்திருக்கணும். ஏன்னா அந்த 60க்கு பதிலாக இங்கே 120 or more. அண்ட் 365 days or more in the 4 previous year. அது அதே கண்டிஷன் தான். ஒருவேளை அவருடைய இன்கம் ஃப்ரம் அதாவது அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் டஸ் நாட் எக்ஸீட் 15 lakhs 15 lakhs கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர் இந்தியாவில் 182 days or more during the previous year and for 365 or more days during the 4 previous years. இந்த ரெண்டும் அதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது இது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கானது. அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் இன்கமில் முக்கியமான பாயிண்ட் இது. அக்ரிகல்ச்சுரல் இன்கம் அண்ட் பிஸ்னஸ் இன்கம் ரெண்டுமே கம்பைண்டாக வர்றதில் எந்தெந்த பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் எது நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டீயாக இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சுரல் 60%, நான் அக்ரிகல்ச்சுரல் 40. க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ரப்பராக இருந்தால் 65-35. காஃபி க்ரோன் அண்ட் க்யூர்டு பை த செல்லர் ரெண்டு ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. க்ரோன் அண்டு க்யூர்டு இது மட்டும் இருந்துச்சுன்னா 75 அக்ரிகல்ச்சுரல் இன்கம், பிஸ்னஸ் இன்கம் 25. அதே இது காஃபி க்ரோன் க்யூர்டு ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட், அப்போ இங்கே நிறைய ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்போ என்ன ஆகும், நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் கூட இருக்கும் 40%, அக்ரிகல்ச்சுரல் 60 மாறிடும். அக்ரிகல்ச்சுரல் இன்கம்ங்கிறது எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். ஆனால் அதே அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 5000 எக்ஸீட் ஆச்சுனாலும் அதோட நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் த்ரெஷோல்டு லிமிட்டை தாண்டுது அப்படின்னு சொன்னாலும் அது இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம இந்த அக்ரிகல்ச்சுரல் இன்கமை கேல்குலேஷனில் எடுத்து தான் டேக்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன? இன்கம் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் ஆஃப் அசஸி இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சுரல் இன்கம். டோட்டல் இன்கமில் அக்ரிகல்ச்சுரல் இன்கமையை ஆட் பண்ணி இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் இன்கம் ப்ளஸ் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 3ல் இந்த ரெண்டு மேலே அந்த ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2 போட்டோம்னா இதுதான் டேக்ஸ் லயபிலிட்டி. இதில் அப்புறமா செஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இது ஸ்லாப் ரேட்டு, இன்கம் டேக்ஸ் ரேட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அப் டு 2.5 lakhs nil, 2.5 to 5 lakhs 2,50,000க்கு மேலே, அதாவது 2,50,000 and 1 to 5 lakhs வரைக்கும் 5%, above 5 lakhs up to 10 lakhs 20%, more than 10 lakhs 30%. ஒருவேளை இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அண்ட் ஏஜ் ஆஃப் 60 years or more, இது சீனியர் சிட்டிசன். 60 years மட்டும் சொன்னாங்கன்னா சீனியர் சிட்டிசன். மோர் தேன் 80 years அப்படின்னு 80 years அண்ட் மோர் அப்படின்னா அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakhs வரைக்கும் இந்த ஃபஸ்ட் எக்ஸம்ஷன் லிமிட்டு அண்ட் 5 lakhs வரைக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakhs, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5 lakhs. ரிபேட் இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இந்த 87A ரிபேட் உண்டு. இது இன்கம் அப் டு 5 lakhs மட்டும் இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் ரிபேட் 12,500 ஆர் டேக்ஸ் ஆன் இன்கம் whichever is lower. இதே ஃபர்ம் இன்க்ளூடிங் எல்எல்பி அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி இதுக்கெல்லாம் ஃப்ளாட் ரேட் 30%, சர்சார்ஜ் ரேட்ஸு இஃப் டோட்டல் இன்கம் மோர் தேன் 1 crore இருந்துச்சுன்னா சர்சார்ஜ் 10%. அடுத்து கம்பெனிஸ்க்கு, டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு ஃப்ளாட் ரேட்டு 30%. ஒருவேளை ப்ரீவியஸ் அட் 18-19ல் டேர்ன் ஓவர் அப் டு 400 crores இருந்ததுன்னா அங்கே 25%. அடுத்து ஸ்பெஷல் ரேட் ஃபார் சம் டொமஸ்டிக் கம்பெனிஸ். இது செக்ஷன் 115 BBA அண்ட் BAB. இது டேக்ஸ் ரேட் 22 and 15 வரும். சர்சார்ஜ் இன்கம்லோட லிமிட்டை பொறுத்து இல்லாமல் 10% இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் எடுக்காத கம்பெனிஸ்க்கெல்லாம் if total income is more than 1 crore but up to 10 crore இருந்தால் 7% சர்சார்ஜ் ரேட்டு. டோட்டல் இன்கம் மோர் தேன் 10 crores இருந்தால் சர்சார்ஜ் 12%. ஃபாரின் கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் ரேட் 40%. சர்சார்ஜ் எங்கள் டோட்டல் இன்கம் 1 crore மேலே 10 crore இருந்தால் 2%, 10 crore மேலே இருந்தால் 5% வரும். ரேட் ஆஃப் சர்சார்ஜ் டோட்டல் இன்கம் மோர் தேன் 50 lakhs but up to 1 crore 10%. சர்சார்ஜ் ஆன் டிவிடெண்ட் இன்கம் 111A அண்ட் 112A இதுக்கெல்லாம் 10%ம் அதுக்கப்புறம் டோட்டலாக 15% தான் எல்லா ஸ்லாபுக்கும் வரும். பட் மற்ற சர்சார்ஜ் எல்லாம் இந்த ஸ்லாபு படி மாறும். இந்த ஸ்லாபை பார்த்துக்கங்க.
அடுத்தது alternate tax regime. இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன்னா இது புது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இது இல்லாமல் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. alternate tax regimeனா என்ன? நார்மல் டேக்ஸ் ஸ்கீம் இல்லாமல், இப்போ மேலே பார்த்தோம்ல இந்த நார்மலான ஸ்லாப் ரேட்டு, அது இல்லாமல் இண்டிவிஜுவலுக்கோ அல்லது HUFக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். 115 BAC assessees income computed without any exemption or deduction. எக்ஸம்ஷனுங்கிறது செக்ஷன் 10ல் வரும், டிடக்ஷனுங்கிறது செக்ஷன் 80ல் வரும். ஸோ எந்தெந்த டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன் இங்கே எடுத்துக்கக்கூடாது? லீவ் ட்ராவல் கன்செஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்சஸ், இதில் சில ப்ரிஸ்கிரைப்டு அலவன்சஸை தவிர மீதியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அண்ட் அலவன்ஸ் டு MP MLAs அண்டு மைனர் சைல்டோட கிளப்பிங், அதுக்காக வர எக்ஸம்ஷன் அதுவும் இங்கே வெல் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அண்ட் டிடக்ஷன் அண்டர் த ஹெட் சேலரி, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதெல்லாம் வராது. அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த மட்டும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல், பட் டிடக்ஷன் இஸ் அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். லெட் அவுட் டீம் டு பி லெட் அவுட்டுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், பட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் கிளைம் பண்ண முடியாது. அடிஷனல் டெப்ரிசியேஷன், PGPPயில் அடிஷனல் டெப்ரிசியேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ், டீ காஃபி ரப்பர் டெவலப்மெண்ட் அலவன்ஸ், சைட் ரெஸ்டோரேஷன் ஃபண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச் through outside institution, capital expenditure specified business related ஆகுது, agriculture extension project இதெல்லாம். அடுத்தது அதர் சோர்ஸஸில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வரும், அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் சாப்டர் 6A வர்ற செக்ஷன் 80 டிடக்ஷன்ஸ் எல்லாம். இதில் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு NPS 80CCD சப்செக்ஷன் 2 அண்ட் 80JJAA அண்ட் 80LA இந்த மூணும் வராது. ஸோ இங்கே டிடக்ஷன் அப்படிங்கும்போது சாப்டர் 6A செக்ஷன் 80, அதை தவிர ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் வர டிடக்ஷன்ஸ். இதில் எதெல்லாம் அலவபிள் இல்லை இந்த ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ரெஜிம்லன்னு இங்கே இருக்குது. வித்தவுட் செட் ஆஃப் எனி லாஸ் கேரி ஃபார்வர்ட் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித் எனி அதர் ஹெட், தென் கிளைமிங் டெப்ரிசியேஷன் இஃப் எனி, வித்தவுட் எக்ஸம்ஷன் ஆர் டிடக்ஷன் ஆஃப் அலவன்ஸ் ஆர் பெர்குசைட். ஸோ செட் ஆஃப் ஏதாவது லாஸ் எதுவும் செட் ஆஃப் பண்ணக்கூடாது. அண்ட் தென் அந்த கேரிட் ஃபார்வர்ட், எனி லாஸ் கேரிட் ஃபார்வர்ட் அண்ட் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித் எனி அதர், அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித் எனி அதர் ஹெட், அண்ட் தென் பை கிளைமிங் டெப்ரிசியேஷன் வித்தவுட் எக்ஸம்ஷன் ஆர் ரிடக்ஷன் ஆஃப் அலவன்ஸ் ஆர் பெர்குசைட். இந்த ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமுக்கான டேக்ஸ் ரேட்டு இந்த இதில் இருக்குது. அப் டு 2,50,000 வரைக்கும் எப்பவும் போல் நெல்லு தான், பட் ஒவ்வொரு 2.5 lakhஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் அப் டு 15 lakhs வரைக்கும். அப்போ 5, 10, 15, 20, 25ன்னு ரைஸ் ஆகிட்டு above 15 lakhs ரேட்டு 30% மாறிடும். சரி, இந்த ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமை ஒருத்தர் எப்போ ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணுறது? ஒரு பர்சனுக்கு பிஸ்னஸ் இன்கம் அல்லது ப்ரொஃபஷன் இன்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான கண்டிஷன், a person has income from PGBP within due date specified under section 139(1). 139(1)ங்கிறது என்ன? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற அந்த செக்ஷன். அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணும்போது வித்தின் த டியூ டேட், அந்த டியூ டேட்டுக்குள்ளே, அண்ட் சச் ஆப்ஷன் ஒன்ஸ் எக்ஸசைஸ்டு அப்ளை டு சப்சிக்வெண்ட் இயர்ஸ் ஆல்சோ. ஒரு அசஸ்மெண்ட் இயரில் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டுக்கு உள்ள அந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா அதே தான் தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷத்துக்கும் அப்ளை ஆகும். ஒருவேளை பிஸ்னஸ் இன்கம் இல்லாத பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதை ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணிக்கலாம் அலாங் வித் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். அதாவது ஃபார் ப்ரீவியஸ் இயர், இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயருக்கும் அவங்க வேணும்னா அந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். பர்சன் வித்தவுட் PGBP. பட் PGBP இன்கம் இருக்கிறவங்க ஒரு தடவை ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணிவிட்டு அதே தான் தொடர்ந்து வரும். பட் அந்த ஆப்ஷனை வித்ட்ரா பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, PGBP இன்கம் இருக்கிறவங்க ஒன்ஸ் எக்ஸைஸ் பண்ணியாச்சுன்னா அதை வித்ட்ரா பண்ணுறது ஒரே ஒரு தரம் தான் பண்ண முடியும். ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ண அந்த ப்ரீவியஸ் இயரை தவிர மற்ற ஏதாவது ஒரு இயரில் அவங்க வித்ட்ரா பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஆப்ஷனை செக்ஷன் 115 BAC எடுக்க முடியாது. பட் அவங்களுக்கு PGBP இன்கம் இனிமேல் வராமல் நின்றுடுச்சு, சீசஸ் டு ஹேவ் என் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னா அவங்க திருப்பியும் அந்த ஆப்ஷனுக்கு வரலாம். அப்போ அவங்க இந்த செகண்ட் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. அடுத்தது சேலரி. சேலரியில் பேசிஸ் ஆஃப் சார்ஜ் ஒன்று ரிசிப்ட் பேசிஸ் அல்லது டியூ பேசிஸ், விச் எவர் இஸ் இயர்லியரில் தான்
salary taxable basis of charge. Receipt basisனா அது arrear salary advance salaryக்கு வரும். due basis அப்படிங்கும்போது அது outstanding salary குறிக்கும். Advance salary is taxable whereas advance against salary is treated as a loan. So it is not taxable under the head salaries. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஒன் வேர்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வரும். எம்சிக்யூவில் வரலாம், ஒன் வேர்டில் வரலாம். அட்வான்ஸ் சேலரி மட்டும்தான் டேக்ஸபிள். அட்வான்ஸ் அகெயின்ஸ்ட் சேலரிங்கிறது லோனாக ட்ரீட் பண்ணுவோம், அதனால் அது சேலரியில் டேக்ஸபிள் ஆகாது. அடுத்தது சேலரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சேலரியில் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த பாயிண்ட்லாம் அதெல்லாம் பேசிக். இப்போ ப்ராப்ளம் ஓரியன்டாக நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கிராஜுவிட்டி ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிராஜுவிட்டி எப்போ கிடைக்கும்? கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் போதும் கிடைக்கலாம், டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் போதும் கிடைக்கலாம். கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா அது ஃபுல்லி டேக்ஸபிள். டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் முடியும் போது அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ஃபுல்லி எக்ஸம்ப்ட், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அந்த எம்ப்ளாயர் கவர்டு அண்டர் த கிராஜுவிட்டி ஆக்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா மினிமம் ஆஃப் ஆக்சுவல் கிராஜுவிட்டி 20 lakhs அல்லது 15/26 into completed year of service into salary per month. இது இந்த மூணில் எது மினிமமோ அது. The non-government employee not covered by the payment of gratuity act. இங்கே ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ் 20 lakhs சேம் தான், பட் அங்கே 15/26னு போட்டதுக்கு பதிலாக இங்கே 1/2ன்னு போடுவோம். completed year of service into average salary per month. average salaryனா இங்கே லாஸ்ட் 10 months உடைய சேலரியை எடுத்துக்கணும். இப்போ gratuity becomes due before the death of the assessee, then it is taxable in the hands of employee. ஒருவேளை கிராஜுவிட்டி ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லீகல் ஹேர் கையில் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னா it is not taxable even in the hands of the legal heir of the assessee. அடுத்தது பென்ஷன் அன்கம்யூட்டடாக கம்யூட்டடான்னு பார்க்கணும். அன்கம்யூட்டட் அப்படின்னா அது ஃபுல்லி டேக்ஸபிள். கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னா அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்ட். அசஸி ரிசீவ்டு கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுற பென்ஷனோடு சேர்ந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாங்களா ரிசீவ் பண்ணலையா, அந்த மாதிரி 2 கேட்டகரி பிரிக்கிறாங்க. ரிசீவ்டு கிராஜுவிட்டினா 1/3 ஆஃப் த பென்ஷன் இஸ் எக்ஸம்ப்ட். நாட் ரிசீவிங் கிராஜுவிட்டினா 1/2 50% ஆஃப் த டோட்டல் பென்ஷன் இஸ் எக்ஸம்ப்ட். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அச்சாரி இந்த செக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பான செக்ஷன் எதுவும் மென்ஷன் பண்ணிடாதீங்க. இப்போ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கிராஜுவிட்டி, பென்ஷன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மேஜரான அடிக்கடி கேட்கக்கூடியது, ஒரு சம்மில் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது, அதுக்கெல்லாம் செக்ஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1013A ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹச்ஆர்ஏ, இதில் எது எக்ஸம்ப்டு? ஆக்சுவல் ஹச்ஆர்ஏ ரிசீவ்ட் அல்லது அமௌண்ட் ஈக்குவல் டு 50% ஆஃப் சேலரி. இது மெட்ரோ சிட்டியில் ஹவுஸ் இருந்ததுன்னா. மற்ற சிட்டிஸ் அப்படின்னா அது 40% ஆஃப் த சேலரி ஃபார் த ரெலவெண்ட் பீரியட். எந்த பீரியடுக்கு இவங்க அந்த அக்காமடேஷன் எடுத்துக்கிறாங்களோ அந்த பீரியடுக்கு. தென் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, எக்ஸஸ் ஆஃப் ரெண்ட் பெய்டு ஓவர் 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லோயர், இது எக்ஸம்ப்டட். அடுத்தது ஸ்பெஷல் அலவன்ஸ். இது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து இருக்காது, விச் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், இதில் ஒரு சைல்டுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் செலவு. இது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு மேக்ஸிமம் 2 children கொடுப்பாங்க. அமௌண்ட் ரிசீவ்டு அல்லது ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் ஈச் சைல்டு மேக்ஸிமம் 2 children. இந்த ரெண்டில் மினிமம். சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ், இதில் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ப்ட். 300 per month per child, இதுவும் மேக்ஸிமம் 2 children அல்லது ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் ஈச் சைல்டு மேக்ஸிமம் 2 children விச் எவர் இஸ் லோயர். அடுத்தது ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன். ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன் அப்படிங்கும்போது அங்கே ஃபர்னிச்சரோடு சேர்த்து அக்காமடேஷனும் கொடுக்குறது தான் ஃபர்னிஷ்டு அக்காமடேஷன். இதில் ஃபர்னிச்சருக்கும் நம்ம வேல்யூ பார்க்கணும். ஃபர்னிச்சர் ஓன்டு பை த எம்ப்ளாயராக இருந்தால் அதில் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சரில் 10% ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை ஃபர்னிச்சரை எம்ப்ளாயர் ஹையர் பண்ணி எம்ப்ளாயிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ் பெய்டு ஆர் பேயபிள் பை த எம்ப்ளாயர். ஃபர்னிச்சர்னால் அதில் டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், ரேடியோ எல்லாமே இன்க்ளூடட். இந்த அக்காமடேஷனுக்கு சிட்டி இன் விச் த அக்காமடேஷன் இஸ் ப்ரொவைடட், எந்த சிட்டியில் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதோட பாப்புலேஷன் 25 lakhs எக்ஸீட் ஆகிருந்ததுன்னா அங்கே அக்காமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயர் அல்லது அக்காமடேஷன் நாட் ஓன்டு பை த எம்ப்ளாயர், அதாவது அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க.
accommodation எம்ப்ளாயருடைய சொந்த அக்காமடேஷனாக இருந்துச்சுன்னா, சொந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா 15% ஆஃப் த சேலரி during which the employee occupied the said accommodation. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நாள் அதை ஆக்குப்பை பண்ணியிருக்காரு அதுதான் அங்கே பார்க்கணும். இது பாப்புலேஷன் எக்ஸீடிங் 10 lakhs பட் நாட் எக்ஸீடிங் 25 lakhsனா 15% பதில் 10% ஆஃப் சேலரி. மற்ற எனி அதர் சிட்டிஸ் இந்த பாப்புலேஷன் இந்த மாதிரி இது இல்லாமல் இதை தவிர மீதி இருக்கிற சிட்டிஸ்க்கு 7.5%. பட் இட் இஸ் accommodation is not owned by the employer means rent paid or payable by the employer or 15% of salary whichever is lower. இதெல்லாம் வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது வேல்யூவேஷன் ஆஃப் மோட்டர் கார். மோட்டார் கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் அண்ட் மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர், யூஸ்டு பை எம்ப்ளாயி ஃபார் எதர் அஃபிஷியல் ஆர் பர்சனல் பர்பஸ், taxable value என்ன, யார் who is chargeable இது பார்க்கணும். இப்போ எம்ப்ளாயர் காரை ஓன் பண்ணியிருக்காரு, அவரோட சொந்த காரு அவரே மெயின்டைன் பண்ணுறாரு. அதில் எம்ப்ளாயி ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினா இட் இஸ் நாட் அ பெர்குசைட். பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினா அல்லது ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணினா அது ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு மட்டும் சார்ஜபிள். ஸோ பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினா அதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன்ங்கிறது 10% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட். இந்த ரெண்டும் taxable வேல்யூ. ரெண்டு பர்பஸ்க்கும் கலந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1800 ஆர் 2400 பெர் மந்த். இது 2400 அப்படின்னா அந்த காருடைய கெப்பாசிட்டி ஹையராக இருந்ததுன்னா, லோயர் கெப்பாசிட்டி காராக இருந்தால் 1800. இதே மாதிரி எம்ப்ளாயருடைய கார் எம்ப்ளாயி மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறாரு அப்படின்னா அஃபிஷியல் பர்பஸில் நாட் பெர்குசைட் எப்போவுமே. பர்சனல் பர்பஸுக்கு இங்கே டெப்ரிசியேஷன் மட்டும் taxable வேல்யூ. ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா இது அது ஹையர் கெப்பாசிட்டி லோயர் கெப்பாசிட்டி கார் வரும்போது இங்கே என்ன ஆகும் 900 அண்ட் 600. 900 ஹையர் கெப்பாசிட்டி கார், 600 லோயர் கெப்பாசிட்டி கார். அடுத்தது எம்ப்ளாயியுடைய கார் எம்ப்ளாயியே மெயின்டைன் பண்ணுறாரு, அது அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயுமே நாட் அ பெர்குசைட். பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் taxable. சரி, எம்ப்ளாயியுடைய காரு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் மீட் பை த எம்ப்ளாயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அப்போ தான் ஏன்னா ரெண்டுமே எம்ப்ளாயியே பார்த்தாருன்னா இங்கே வரவே வராது. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் இன்கர்டு பை த எம்ப்ளாயர். அப்போ பர்சனல் பர்பஸ்க்கு அவர் யூஸ் பண்ணினா மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும் taxable. அண்ட் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அஸ் ரெடியூஸ்டு பை 1800 ஆர் 2400 இங்கே மேலே பார்த்தது, அல்லது 600 அல்லது அண்ட் ஃபர்தர் ரிடக்ஷன் ஆஃப் 900 பெர் மந்த் ஃபார் டிரைவர். இது வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் வரும். மேலே பார்த்த அந்த ரெண்டுமே ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ்க்கு. பட் எம்ப்ளாயியுடைய கார் எம்ப்ளாயியே மெயின்டைன் பண்ணிக்கிறாரு, அது எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினாலும் அதுக்கு நாட் அ பெர்குசைட். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன் சேலரி 50,000 அல்லது அமௌண்ட் ஆஃப் கிராஸ் சேலரி விச் எவர் இஸ் லோயர். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் லோயர் ஆஃப் ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஆர் 5,000 ஆர் 20% ஆஃப் பேசிக் சேலரி. இந்த டிடக்ஷன் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு இல்லை. ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அல்லது டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் இது கேஷ் பேசிஸில் தான் அலோவ் பண்ணுவாங்க. So if employer pays professional tax, then firstly it is to be added as taxable perquisite. முதல்ல சேலரியில் taxable perquisite ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக்ஷன் 16ல் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கணும். அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ மைனஸ் முனிசிபல் டேக்ஸ், இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. இதில் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் லெட்டோட் ப்ராப்பர்ட்டிக்கு 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி பார்ப்பீங்க? முதல்ல ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு அதை கம்ப்யூட் பண்ணிக்கணும். அதில் தட் இஸ் த கிராஸ் முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட்டு இந்த ஹையர் ஆஃப் ஏ அண்ட் பி. முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர் அதை எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணி அந்த ரெண்டில் எது லோயரோ அதுதான் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். அது அடுத்த ஸ்டெப் என்ன? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் மைனஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட். கரண்ட் இயரில் அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் ரெண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ இங்கே மேலே கண்டுபிடிச்ச ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டும் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச இந்த அமௌண்ட்டு, இந்த ரெண்டில் எது ஹையரோ அது ஜிஏபி கிராஸ் ஆனுவல் வேல்யூ. பட் இந்த ஏஆர்ஆர் மைனஸ் யூஆர் நீங்கள் பார்த்தோம் இல்லையா செகண்ட் ஸ்டெப்பில், இது வேக்கன்சினால் இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் ஏஆர்ஆர் மைனஸ் யூஆர் கம்ப்யூட்டட் இன் ஸ்டெப் 2 வில் பி ட்ரீட்டட் அஸ் த ஜிஏவி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் வரும்? 30% ஆஃப்
net annual value இது standard deduction. Then interest on loan or borrowed capital. Pre-construction period க்கு இருக்கிற reduction. The period starting from the date of construction start பண்ண dateல இருந்து அல்லது borrowing பண்ண date whichever is later அதிலிருந்து start ஆகி and ending on 31st March immediately prior to the completion year. Construction complete ஆன year க்கு முந்தின year prior to the year of completion of construction. இதுதான் deduction claim பண்ணுறோம் 5 continuous yearsக்கு equal installments. எந்த டேட்லேருந்து எந்த இயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுதோ அந்த இயர்லேருந்து, ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் தான் நம்ம டோட்டலாக கிளப் பண்ணிவிட்டு அதுக்கு முடிஞ்ச வருஷத்துலேருந்து 5 years எடுக்கிறோம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்னா எந்த வருஷத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இயரில் இருந்து லோன் ரீபே ஆகிற வரைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட். இது ஃபுல்லாக கிளைம் பண்ண முடியும் அந்தந்த இயரில். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆனுவல் வேல்யூ நில். 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேலே செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தால் எனி 2 ஹவுசஸ் அது செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்கலாம். அது அசஸியோடைய ஆப்ஷன் படி தான். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸை டீம்டு டு பி லெட் அவுட்னு எடுத்து லெட் அவுட் மாதிரி கேல்குலேஷன் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுடைய டிடக்ஷன் லிமிட்டு எங்கள் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி இதுக்கு 4 டைப்பு. அதாவது ஆன் ஆர் ஆஃப்டர் 1499 லோன் எடுத்திருந்தா அதனோட பர்பஸ்ஸு 2 விதமாக பிரிக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அல்லது ரிப்பேர்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸ்க்கு 2 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட்டு, ரிப்பேர்ஸ்க்கு 30,000. இது பிஃபோர் 1499 இருந்தது அப்படின்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக 30,000, ரிப்பேர்ஸுக்கும் அதே 30,000 தான். லெட் அவுட்டாக இருந்தால் லோன் எப்போ வேணாலும் எடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸுக்கு மட்டும் நோ மேக்ஸிமம் லிமிட். அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு ஏதாவது ரெக்கவர் பண்ணியிருந்தா அல்லது அரியர்ஸ் ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தா எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த இயரில் அது டேக்ஸபிள் ஆகும். ஆனால் அதில் டிடக்ஷன் கிளைம் பண்ணணும். 30% ஆஃப் சச் அமௌண்ட் டிடக்ஷன் கிடைக்கும். இதுவும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் டேக்ஸபிள் ஆகும். ஈவன் தோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஓன்டு பை த அசஸி. அடுத்தது பிஜிபிபி. இதில் மெத்தட் ஃபார் கம்ப்யூட்டிங் டெப்ரிசியேஷன். பிஜிபிபியில் ரொம்ப மேஜரானது டெப்ரிசியேஷன், அடிஷனல் டெப்ரிசியேஷன், ப்ரிசம்டிவ் டேக்ஸேஷன் அண்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சு. இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிலிருந்து தான் கண்டிப்பாக சம்மில் வரும். அது வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். டெப்ரிசியேஷனுக்கு இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு அசட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் ஆஃப் அசட்ஸாக பிரிக்கிறோம். ஒரே நேச்சரில் ஒரே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்கிற அசட்ஸை குரூப் பண்ணுவோம். டெப்ரிசியேஷனுங்கிறது ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடில் அலோவ் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு. அசட் அக்வயர்ட் பை த அசஸி டியூரிங் த ப்ரீவியஸ் இயரில் வாங்கி அதை அதே வருஷம் யூஸ் பண்ணுறது 180 டேஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா டெப்ரிசியேஷனுங்கிறது எந்த ரேட்டோ அதில் 50% மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இஸ் புட் டு யூஸ் இன் த சேம் ப்ரீவியஸ் இயர். அடிஷனல் டெப்ரிசியேஷன் இது எல்லா அசஸிஸுக்குமே அப்ளிகபிள். அந்த அசஸிஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அல்லது அசஸி மஸ்ட் பி அன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். ஒன்லி எதில் கிடைக்கும்? இது பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மட்டும்தான் கிடைக்கும். அடிஷனல் டெப்ரிசியேஷன் ரேட்டு 20%. ஒருவேளை இது 180 டேஸ்க்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10% அந்த இயர்லேயும், பேலன்ஸ் 10% அடுத்த வருஷத்துலேயும், அடுத்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்லேயும் கிடைக்கும். இஃப் த அசட் சோல்டு இன் த இயர் ஆஃப் அக்விசிஷன், வாங்கின வருஷமே அந்த அசட்டை விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. இப்போ பவர் யூனிட் கிளைமிங் டெப்ரிசியேஷன் அண்டர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். அடுத்தது அசஸி ஒரு மெஷினரி அல்லது பிளான்ட் அண்ட் மிஷினரியை அக்வயர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற டேட்டு ஆன் 1/4/15 அண்ட் எண்டிங் பிஃபோர் 1/4/20. 2015 அதிலிருந்து 2020க்குள்ளே அசஸி ஒரு பிளான்ட் மிஷினரியை வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் பேக்வேர்டு ஏரியாவில் இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக அதுக்கு 35%. 180 டேஸ்க்கு கம்மியாக அதை யூஸ் பண்ணியிருந்தால் ப்ரீவியஸ் இயரில் 17.5ம், அதுக்கு அடுத்து இமீடியட்லி நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் 17.5ம் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ஹவுஸ் ரிசர்ச். இன்ஹவுஸ் ரிசர்ச்சில் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த மட்டும் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் கமென்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சயின்டிஃபிக் ரிசர்ச் கேரி பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அலோவ்ட் அஸ் டிடக்ஷன் இன் த இயர் இன் விச் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட். பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த இந்த ஃபாலோயிங் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதை வந்து சர்டிஃபை பண்ணியிருக்கணும். அது
இமீடியட்லி பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அதில் 3 இயர்ஸில் இன்கர் பண்ணதாக இருக்கணும். அதை டிடக்ஷனை அலோவ் பண்ணலாம். கமென்ஸ்மெண்ட் ஆன இயர்லேயே மொத்தமாக அதை அலோவ் பண்ணுவாங்க. என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்? பேமெண்ட் ஆஃப் சேலரி, அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்கேஜ் ஆன எம்ப்ளாயீஸுடைய சேலரி பெர்க்யூசிட் இருக்கக்கூடாது. பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த ரெண்டும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த மட்டும் பிஸ்னஸ் கமென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இருந்ததுன்னா லேண்டை தவிர மீதி இருக்கிற எனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு த பிஸ்னஸாக இருக்கணும். allowed as deduction 100%, அது டிடக்ஷனாக எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ண ஏரியாலே கொடுத்துருவாங்க. பிஸ்னஸை கமென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருந்தா அதுவும் லேண்டை தவிர எனி அதர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு பிஸ்னஸ் கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முந்தின 3 வருஷத்தில் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணினதை எந்த இயரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இயரில் ஃபுல்லாகவே அதை கிளைம் பண்ணிக்கலாம். allowed as deduction in that year. இப்போ டிடக்ஷன் ஏதாவது ஒரு வருஷத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக உள்ள டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் நோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 32 கிடைக்காது. அடுத்து ஃபேமிலி பிளானிங் ப்ரமோஷன், இதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இட் இஸ் அப்ளிகபிள் டு கம்பெனி ஒன்லி. குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்ததுன்னா 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் எந்த இயர் இன்கர் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து 5 இயர்ஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஜென்ரல் டிடக்ஷன்ஸ், ஜென்ரலாக டிடக்ஷன்ஸ் பிஜிபிபியில் வரணும் அப்படின்னா அது ரியல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும் அண்ட் நாட் நோஷனலாக இருக்கணும். அந்த எக்ஸ்பென்சஸ் ஹோல்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பிஸ்னஸ் பர்பஸாக இருக்கணும் ஆர் ப்ரொஃபஷனல் பர்பஸ். ப்ரீவியஸ் இயரில் இன்கர் பண்ணியிருக்கணும். பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, லீகல் எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். அதாவது லாஃபுல்லாக இருக்கணும், அன்லாஃபுல்லாக இருக்கக்கூடாது. எனி பேமெண்ட் மேட் பை an assessee to a related person shall be disallowed. ஏதாவது ரிலேட்டட் பர்சனுக்கு ஏதாவது பே பண்ணியிருக்காங்க அது அன்ரீசனபிள் எக்ஸஸ் அப்படின்னு அசஸிங் ஆஃபீஸருடைய ஒப்பீனியனாக இருந்தால் அதை டிஸ்அலோவ் பண்ணிவிடுவாங்க. எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன் விச் த பேமெண்ட் ஹேஸ் பின் மேட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10,000, ஒரு நாளில் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் ஒரு பேமெண்ட்டு, அதாவது அதர் தேன் பை அக்கௌண்ட் பேயி செக், டிராஃப்ட் ஆர் எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். அப்போ இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க? கேஷாக கொடுத்துருந்தா தென் 100% ஆஃப் சச் பேமெண்ட் ஷால் பி டிஸ்அலோவ்டு. இதே இதில் அந்த பேமெண்ட்டு ப்ளையிங், ஹையரிங், லீசிங், குட்ஸ் கேரியேஜஸ் அப்படின்னு இருந்தால் அங்கே 10,000ங்கிறதுக்கு பதிலாக அது 35,000 வரைக்கும் நம்ம கேஷாக பே பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போ 35,000 தாண்டிச்சுன்னா கேஷாக பே பண்ணினா டிஸ்அலவன்ஸு. தென் நோ டிடக்ஷன் allowed in respect of any provision made by the assessee. அதை கிராஜுவிட்டி பேமெண்ட்டுக்காக ப்ரொவிஷன் ஏதாவது கொடுத்துருந்தா அது டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. தென் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சம் பெய்ட் பை த assessee as an employer, அதே மாதிரி இந்த கிராஜுவிட்டி சொன்ன மாதிரியே தான் எனி கான்ட்ரிபியூஷன் டு எனி ஃபண்டு, ட்ரஸ்ட்டு, கம்பெனி, ஏஓபி, பிஓஒய் இந்த மாதிரி இந்த பர்பஸ்க்காக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் டிடக்ஷனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் எக்ஸ்பெண்டிச்சர் அலோட் ஆன் கேஷ் பேசிஸ், சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கேஷ் பேசிஸில் அலோவ் பண்ணுவாங்க. எனி சம் பேயபிள் பை வே ஆஃப் டேக்ஸு, டியூட்டி, செஸ், ஃபீ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடியதெல்லாம். அண்ட் தென் போனஸ் ஆர் கமிஷன் டு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற போனஸ், கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆர் பாரோயிங், லீவ் என்கேஷ்மெண்ட், contribution to any provident fund, superannuation fund, gratuity fund இதெல்லாம், and to the Indian Railways for the use of railway assets. அடுத்தது செக்ஷன் 44AA, இது வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோம்னா ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய ப்ரொஃபஷன்லேருந்து வரக்கூடிய கிராஸ் ரிசிப்ட்ஸை 1,50,000 இன் ஆல் த 3 years இமீடியட்லி ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயராக இருந்ததுன்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரூல் 6Fல சொன்ன மாதிரி. ஒருவேளை புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இயர்லேயே அது 1,50,000 எக்ஸீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இது இன்னொரு கேட்டகரி, gross receipts in the profession does not exceed 1,50,000 in the 3 years immediately preceding the previous year. பட் கிராஸ் இங்கே புது பிஸ்னஸாக இருந்ததுன்னா இதுலேயுமே ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ண இயரில் நாட் லைக்லி டு எக்ஸீட் 1,50,000. இந்த கேட்டகரியில் ரூல் 6Fல சொன்ன மாதிரி வேணுங்கிறது இல்லை. மெயின்டைன் சச் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் அஸ் மே எனேபிள் த அசஸிங் ஆஃபீஸர் டு கம்ப்யூட் தர் taxable income.
ஸோ ரூல் 6Fல சொன்ன மாதிரி எல்லா புக்ஸும் மெயின்டைன் பண்ணுங்கிறதுல ஜஸ்ட் ஓரளவுக்கு கணக்கு போடுற மாதிரி அசஸிங் ஆஃபீஸர் அவருக்கு ஒரு அக்கௌண்ட்ஸை போடுற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன் ஆர் எனி பிஸ்னஸ் கேரி பண்ணுற பர்சன்ஸ்க்கு இங்கே லிமிட் வந்து 1,20,000. இது வந்து இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் HUF 2,50,000. இன்னொன்று இந்த டோட்டல் சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர், இது மேலே உள்ளது ப்ராஃபிட்டு. அடுத்தது சேல்ஸ் அல்லது டர்ன் ஓவர் அல்லது கிராஸ் ரிசிப்ட்ஸ்னால் ப்ரொஃபஷனுக்கு அது எக்ஸீட்ஸ் 10 lakhs, இண்டிவிஜுவலுக்கும் HUFக்கும் 25 lakhs இன் எனி ஆஃப் த 3 preceding years. ஒருவேளை புது பிஸ்னஸாக இருந்ததுன்னா அந்த இயரில் லைக்லி டு எக்ஸீட் த செட் அமௌண்ட்டு அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இமிடியேட்லி ப்ரிசீடிங் 3 yearsல இந்த மேலே இருக்கிற லிமிட்டை எக்ஸீட் ஆகலை, புதுசாக ஸ்டார்ட் பண்ண இயர்லேயும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இயர்லேயும் அந்த அமௌண்ட் அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணலைன்னு சொன்னால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம். இப்போ செக்ஷன் 44 AE BB அண்ட் BBBலாம் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷனில் பார்ப்போம். அங்கே இன்கம் ஃப்ரம் சச் பிஸ்னஸ் டு பி லோயர் தேன் டீம்டு இன்கம் கம்ப்யூட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் செக்ஷன். அந்த செக்ஷனில் கம்ப்யூட் பண்ண வேண்டிய இன்கம்மை விட இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னு அசஸி கிளைம் பண்ண விரும்பினாங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் செக்ஷன் 44 ADயும் இங்கே வந்து and the income of the assessee exceeds the maximum amount which is not chargeable to income tax. Basic exemption limit தாண்டுது அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 44 AD4ல் அப்ளிகபிள் ஆகக்கூடிய அசஸிக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சரி 6F அப்படின்னு சொன்னோம்லையே, அதில் என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் புக், ஜேர்னல், லெஜர். அப்புறம் ஒரு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனோட பில் அமௌண்ட்டு எக்ஸீடிங் 25 rupees இருந்துச்சுன்னா அது மிஷின் நம்பர்டு பில் இருக்கணும், அதனோட கார்பன் காப்பீஸ் இருக்கணும். மெடிக்கல் ப்ரொஃபஷனை பொறுத்த மட்டும் டெய்லி கேஸ் ரெஜிஸ்டர் அண்ட் இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸ், ட்ரக்ஸு, மெடிசின்ஸ், அந்த அதர் கன்சூமபிள் ஆக்சசரிஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் எத்தனை வருஷத்துக்கும் மெயின்டைன் பண்ணணும்? ஃபார் அ பீரியட் ஆஃப் 6 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஒருவேளை இந்த மாதிரி அவங்க இந்த ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணலைன்னா பெனல்ட்டி 25,000. அடுத்தது டேக்ஸ் ஆடிட் செக்ஷன் 44 AB. எந்தெந்த அசஸீஸ் எல்லாம் அவங்க அக்கௌண்ட்ஸை ஆடிட் பார்க்கணும், டேக்ஸ் ஆடிட் பார்க்கணும். அந்த டேக்ஸ் ஆடிட் பார்க்க வேண்டியது யார்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அண்ட் டு ஃபர்னிஷ் எலக்ட்ரானிக்கலி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் இன் ஸ்பெசிஃபைட் ஃபார்ம் 1 month ப்ரியார் டு த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை அங்கே இது பண்ணணும். அசஸி கேரியிங் ஆன் பிஸ்னஸ். அசஸி கேரியிங் ஆன் பிஸ்னஸ் 5 crore டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆச்சுன்னா டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 5 crores இது அப்ளிகபிள். நாட் எக்ஸீட் 2 crore அண்ட் அசஸி இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 44 ADR இருந்தால் நாட் அப்ளிகபிள். டஸ் நாட் எக்ஸீட் 5 crore அண்ட் த aforesaid கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனாலும் நாட் அப்ளிகபிள். turnover not exceed 5 crore but exceed 1 crore. இந்த மேலே இருக்கிற சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள். இது பிஸ்னஸ்க்கு சொன்னோம். ப்ரொஃபஷனை பொறுத்த மட்டும் கிராஸ் ரிசிப்ட்ஸ் 50 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா டேக்ஸ் ஆடிட். அப்புறம் 44 AE BB அண்ட் BBB இந்த அசஸீஸ் எல்லாருமே மேலே அங்கே பார்த்தோம்ல 44 AAல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை அந்த ப்ரொவிஷனில் அந்த செக்ஷனில் சொன்ன ப்ராஃபிட்டை விட இவங்க ப்ராஃபிட் கம்மியாக இருக்குதுன்னு கிளைம் பண்ணினாங்கன்னா, அவங்க இன்கம் கம்மியாக இருக்குதுன்னு கிளைம் பண்ணினா டேக்ஸ் இங்கே வந்து இதில் கவர் ஆகும் டேக்ஸ் ஆடிட்டில். தட் இஸ் இன்கம் ஃப்ரம் சச் பிஸ்னஸ் இஸ் லோயர் தேன் த டீம்டு இன்கம் கம்ப்யூட்டட். அதே மாதிரி 44 ADA அவங்களுமே அவங்களுடைய இன்கம் ப்ரிசம்ப்டிவ் இன்கம் விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட இன்கம் மினிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி இருந்தால் பண்ணணும். தென் பிஸ்னஸ் ப்ராஃபிட் 44 AD இது applicable to a resident individual, resident HUF, resident partnership firm. Turnover should not exceed 2 crore. அப்போ assessee not claimed any deduction. செக்ஷன் 10ல் 80Hல 80Hலேருந்து 80RRB வரைக்கும் எந்த டிடக்ஷனும் கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை எப்படி அவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லலாம்? எஸ்டிமேட்டட் இன்கம். இப்போ உங்களுடைய டர்ன் ஓவர் அது கிராஸ் ரிசிப்ட் எல்லாம் அக்கௌண்ட் பேய் செக்கில் ECSல அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க எலக்ட்ரானிக் மோடில் அப்படின்னு சொன்னால் 6% ஆஃப் சச் டர்ன் ஓவர்
அவங்க பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக வச்சுக்கலாம். மற்ற கேசஸில் எல்லாம் 8% ஆஃப் டர்ன் ஓவர். வேணால் இதை விட ஹையர் இன்கமையும் ரிட்டர்னில் அவங்க காமிக்கலாம். ப்ரொஃபஷனல் இன்கமுக்கு 44 ADA, இது ரெசிடென்ட் அசஸிக்கு. கிராஸ் ரிசிப்ட்ஸு 50 lakhs எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது ப்ரீவியஸ் இயரில். எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளோ எடுத்துக்கலாம்? கிராஸ் ரிசிப்ட்ஸில் 50%. இந்த ஆப்ஷனை இயர் டு இயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை விட கம்மியான இன்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டேக்ஸ் ஆடிட்டு பண்ணணும். அடுத்தது ப்ளையிங், லீசிங், ஹையரிங் குட்ஸ் கேரியேஜ் செக்ஷன் 44 AE. இதில் அசஸி நாட் ஓனிங் மோர் தென் 10 குட்ஸ் கேரியேஜஸ், 10 குட்ஸ் கேரியேஜஸ் ஒரு வருஷத்தில், அதுக்கு மேலே எந்த ஒரு டயத்துலையும் அவங்க ஓன் பண்ணியிருக்கக்கூடாது. ஓனர் ஆஃப் கேரியேஜஸ் இன்க்ளூட்ஸ் பையர் அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் கூட வாங்கியிருக்கலாம். ஈவன் இஃப் த ஹோல் அமௌண்ட் இஸ் அன்பெய்ட். இப்போ இங்கே எங்களுக்கு இன்கம்மை எவ்வளவா எடுத்துக்கலாம்? இன்கம் ஃப்ரம் ஈச் குட்ஸ் கேரியேஜ் எவ்வளவா இருக்கணும்? ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் அண்ட் அதர் வெஹிக்கிள்னு பிரிக்கிறாங்க. ஹெவி குட்ஸில் 1000 per ton ஆஃப் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அல்லது அன்லேடன் வெயிட், இது ஒரு மாதத்துக்கு அல்லது பார்ட் ஆஃப் த மந்த்துக்கு. இதே மற்ற வெஹிக்கிள்னால் 7500 ஃப்ளாட்டாக. இன்கம்ங்கிறது calculated from the month when the assessee acquired the property. அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது கிடையாது, வாங்கின வருஷத்துலேருந்து எடுத்துக்கணும். இதை விட ஹையர் இன்கமும் வேணும்னா அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னால் என்ன? ஒரு குட்ஸ் கேரியேஜில் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்டு எக்ஸீட்ஸ் 12,000 kilogram. ஃபர்தராக இதில் செக்ஷன் 30லேருந்து 38 வரைக்கும் எந்த டிடக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க இந்த ப்ரெசன்டிவ் டாக்ஸேஷனில். அதே மாதிரி ரெமுனரேஷன் இன் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர் 40B, இது ஷால் பி ஃபர்தர் டிடக்டபிள், இது கொடுப்பாங்க. அடுத்தது கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் ஜென்ரலாக ஒரு 36 months ஒரு அசட்டை வச்சுருக்காங்க அப்படின்னா 36 monthsக்கு மேலே வச்சுருந்து அதுக்கப்புறமா விற்றாங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை. அதுக்கு கம்மியாக இருந்தால் ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். இது ஜென்ரல் ரூல். பட் இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன் அ கம்பெனி லிஸ்டட் இன் இந்தியா அல்லது எனி அதர் செக்யூரிட்டி, டிபென்ச்சர், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அல்லது யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், ஜீரோ கூப்பன் பாண்ட், யூனிட்ஸ் ஆஃப் UTA, இதெல்லாம் 12 monthsங்க 36ங்கிறதுக்கு பதிலாக 12 months வச்சு தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பார்க்கணும். 12 monthsக்குள்ளே இருந்தால் ஷார்ட் டேர்ம், 12 monthsக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம். அதே மாதிரி இந்த 2 கேட்டகரிக்கு ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் அன்லிஸ்டட் கம்பெனி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், இதுக்கு 24 months. அடுத்தது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேல் கன்சிடரேஷன் போடுறீங்க, ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன், ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும், இது நெட் சேல் கன்சிடரேஷன். இதுக்கு கீழே காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மைனஸ் பண்ணுறோம். இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B, D and G இந்த மாதிரி இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்மில் அதே மாதிரியே தான், பட் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இண்டெக்ஸேஷன் போடுவோம். இதுக்கு செக்ஷனில் 54B, 54D, 54EC அண்ட் F இதிலலாம் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இண்டெக்ஸ்டு காஸ்ட்னால் எப்படி பார்ப்போம்? நார்மலான காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பக்கத்தில் இண்டெக்ஸ் வந்து நம்ம ஒரு ரேஷியோவாக போடுறோம். இண்டெக்ஸ் ஆஃப் த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், இது ரெண்டுலேயுமே ஒரே இது தான். காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் மேலே ட்ரான்ஸ்ஃபர் இயருடைய இண்டெக்ஸ், காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ், இது மேக்ஸிமம் சம்மில் கொடுத்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். இண்டெக்ஸ் ஃபார் த இயர் ஆஃப் அக்யூசேஷன் காஸ்ட்டுக்கு அக்யூசேஷன் பண்ண இயருடைய இண்டெக்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ண இயருக்கு ஆன இண்டெக்ஸு இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு இண்டெக்ஸேஷன் பண்ணு. 1/4/2001க்கு முன்னாடி ஒரு அசட்டை அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அசட்டுக்கு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவல் காஸ்ட்டு அல்லது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001, இந்த ரெண்டில் ஹையர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/4/2001க்கு முன்னாடி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது எந்த வருஷத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அது அந்த இயர்லேருந்து இண்டெக்ஸ் பெனிஃபிட் அவைலபிளாக இருக்கும். கரண்ட் ஓனர் இன்கர் பண்ணியிருக்கலாம் அல்லது ப்ரீவியஸ் இயர் ஓனரும் இன்கர் பண்ணியிருக்கலாம். ஒரு அசட் ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்மாக அப்படின்னு பார்க்குறதுக்கு பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் ப்ரீவியஸ் ஓனரும் கன்சிடர் பண்ணிப்போம். இன் கேஸ் ஆஃப் cost of acquisition, indexation benefit available from the year in which when the current owner first hold the property.
கரண்ட் ஓனர் முதல்ல எப்போ எடுத்திருக்காங்க அதுலேருந்து பார்க்கணும். கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வர்ஷன் பண்ணினா என்ன ப்ரொவிஷன்? இப்போ கேபிட்டல் அசெட்டை நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றும் போது கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அது சேல் கன்சிடரேஷன் என்னவா எடுத்துக்க போகிறோம்? இது வெளியில் எங்கேயும் விற்கல, நம்மளே ஸ்டாக்காக மாற்றிக்கிறோம் பிஸ்னஸ் நடத்தும் போது. அப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அஸ் ஆன் டேட் ஆஃப் கன்வர்ஷன் என்ன இருக்கோ அதான் சேல் கன்சிடரேஷன். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஆஸ் யூஷுவல் தான், என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், கன்வர்ஷன் ஆகிற வருஷம் வரைக்கும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். எந்த வருஷம் அது டாக்ஸபிள் ஆகும்? இனி கன்வர்ஷன் பண்ண வருஷத்தில் அது டாக்ஸபிள் ஆகாது. எந்த இயரில் அந்த ஸ்டாக்கை ஆக்சுவலாக சேல் பண்ணுறீங்களோ, கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக்காக மாற்றுறீங்க, கன்வர்ஷன் பண்ணுற வருஷம் வரைக்கும் அதுக்கு இண்டெக்ஸேஷன் போட்டுறீங்க. பட் எப்போ டாக்ஸபிள் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை எப்போ விற்கிறோமோ அந்த இயர் தான் அது டாக்ஸபிள். டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் இன் த இயர் ஆஃப் ஆக்சுவல் சேல் ஆஃப் ஸ்டாக். For the treatment of difference of actual value, actual sales value and fair market value as on the date of conversion. இப்போ actual sale value minus fair market value on the date of conversion minus transfer expenses. இது business income-ஆக ட்ரீட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டாக் இன் ட்ரேடை விற்கும்போது வர்றது பிஸ்னஸ் இன்கம். அப்போ அந்த பிஸ்னஸ் இன்கமுக்கு அந்த ஸ்டாக்கை விற்ற சேல்ஸ் வேல்யூலேருந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் ஆஃப் கன்வர்ஷனை மைனஸ் பண்ணிவிட்டு அது சேல் வேல்யூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இது சேல்ஸ் பண்ணுறதுக்காக பண்ண எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் அதையும் மைனஸ் பண்ணுறீங்க. இது ட்ரீட்டட் அஸ் த பிஸ்னஸ் இன்கம். அடுத்தது கம்பல்சரி அக்யூசிஷன். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு லேண்ட் அந்த மாதிரி ஏதாவது கம்பல்சரி அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். இதில் அர்பன் அக்ரோ லேண்டை தவிர மீதி இதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. சில சமயம் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் அடிஷ்னலாக பின்னாடியும் கொடுப்பாங்க. அது ரெண்டோட ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இனிஷியல் காம்பன்சேஷனுங்கிற சேல் கன்சிடரேஷனுங்கிறது டோட்டலாக எந்த காம்பன்சேஷன் அவங்களுக்கு கிடைக்குதோ, ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் அந்த அமௌண்ட்டு. அதில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எப்பவும் போல் நார்மலானது தான். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது லீகல் எக்ஸ்பெண்டிச்சர் டு ரெக்கவர் த கிளைம் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். எந்த இயரில் அது டாக்ஸபிள் அப்படின்னா, காம்பன்சேஷன் அல்லது பார்ட் ஏதாவது ஃபுல்லாகவோ பார்ட்டாவோ எப்போ ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் அது டாக்ஸபிள். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கம்பல்சரி அக்யூசிஷன் பண்ணுற இயர் வரைக்கும் கிடைக்கும். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், முதல்ல ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு பின்னாடி இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அங்கே சேல் கன்சிடரேஷனுங்கிறது டோட்டல் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் டாக்ஸபிள் இன் த இயர் ஆஃப் ரிசிப்ட், எந்த வருஷம் கிடைக்குதோ அந்த வருஷத்தில் தான் அது டாக்ஸபிளாக இருக்கும். இதில் பார்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ்டு இருந்ததுன்னா அந்த பார்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் டாக்ஸபிள், மொத்தமாக டாக்ஸபிள் ஆகாது. இனிஷியல் காம்பன்சேஷன் மாதிரி இங்கே வராது. ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஆஸ் யூஷுவல் தான். இந்த லீகல் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் கெட்டிங் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், என்ஹான்ஸ் காம்பன்சேஷன் வாங்குறதுக்காக அவங்க பண்ண லீகல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டிடக்டபிள். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அது எல்லாமே முதல்லையே இனிஷியல் காம்பன்சேஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். டாக்ஸபிள் இன் த இயர், எந்த வருஷம் இது ரிசீவ் பண்ணுறாங்களோ என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன். இது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக கேபிட்டல் கெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் காம்பன்சேஷன் ஷார்ட் டேர்மாக எடுத்தோமா லாங் டேர்மாக எடுத்தோமான்னு பார்த்து அதே மாதிரி இதையும் போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸாக இருக்கும். ஸ்லம் சேல்னால் ஒரு பிஸ்னஸை ஒட்டுமொத்தமாக அசட்ஸை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேல்யூ ஒரே அமௌண்ட்டாக விற்றாங்கன்னா, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு அசட்டுக்கும் வேல்யூ போடாமல் டோட்டலாக ஒரு அண்டர்டேக்கிங்கை வித் அசட்ஸோட கொடுத்தா அதுக்கு பேர் ஸ்லம் சேல். இதில் சேல் கன்சிடரேஷன் ஆஸ் யூஷுவல் தான். பட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இங்கே நெட் ஒர்த்தாக எடுத்துக்கணும். நெட் ஒர்த்துனா என்ன? டோட்டல் அசட்ஸ், அந்த அண்டர்டேக்கிங் உடைய டோட்டல் அசட்ஸோடைய வேல்யூ மைனஸ் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிஸ், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு வரதான் நெட் ஒர்த்து. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. நேச்சர் ஆஃப் கெயின் என்ன? இது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக? இந்த அண்டர்டேக்கிங், இந்த வித் அண்டர்டேக்கிங் அது ஓன்ட் ஆர் ஹெல்டு பை த அசஸி, அந்த அண்டர்டேக்கிங்கை ஒரு 36 மந்த்ஸுக்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அது லாங் டேர்ம், இல்லைனா ஷார்ட் டேர்ம். அதுக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் அசட்ஸு இப்போ கூட வாங்கியிருக்கலாம், அதை வச்சு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் பார்க்க மாட்டாங்க. இப்போ இன்வென்ட்ரியை கேபிட்டல் அசட்டாக மாற்றுறது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றினது பார்த்தோம். இப்போ ஸ்டாக் இன் ட்ரேடை கேபிட்டல் அசட்டாக கன்வெர்ட் பண்ணினா என்ன ஆகும்? ஸ்டாக் இன் ட்ரேடை விற்றோம்னா என்ன ஆகும்? அது பிஸ்னஸ் இன்கம் தான். இந்த கேபிட்டல் அசட் இதுக்கப்புறமா அந்த கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அஸ் ட்ரீட்டட் அஸ் யூஷுவல். சேல் கன்சிடரேஷன் அஸ் யூஷுவல் தான். பட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுங்கிறது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டேக்கன் அஸ் இன்கம், இங்கே இன்கமாக எடுத்தது. தென் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறது கன்வர்ஷன் ஆன டேட்டில் இருந்து
இண்டெக்ஸேஷனுங்கிறது எந்த இயரில் கன்வர்ஷன் ஆச்சோ அந்த இயரில் இருந்து கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதில் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸு சார்ஜ் பண்ணினது. இதுக்கு நேச்சர் ஆஃப் அசெட் என்னென்ன இருக்கணும்? ஒரு ஈக்விட்டி ஷேர் ஆர் யூனிட் ஆஃப் அன் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட் ஆர் யூனிட் ஆஃப் த பிஸ்னஸ் ட்ரஸ்ட். இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது 15% ப்ளஸ் சர்சார்ஜ் ப்ளஸ் செஸ். பட் டோட்டல் இன்கம் reduced by such short term capital gain is below the exempted ceiling. இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை மைனஸ் பண்ணிட்டு டோட்டல் இன்கம் பார்த்தோம்னா அது த்ரெஷோல்டு லிமிட் 2,50,000 அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த எக்ஸம்ப்டட் லிமிட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா தென் டேக்ஸ் ஆன் சச் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷால் பி 15% ஆஃப் சச் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் எக்ஸம்ப்டட் சீலிங் மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் சச் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். மற்ற கேசஸில் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது அஸ் யூஷுவலாக ஸ்லாப் ரேட் என்னவோ அதே மாதிரி அப்ளிகபிள் ஆகும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் லெவி பண்ணின லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா அங்கே ரெண்டு இருக்குது. அதாவது ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நாட் எக்ஸீடிங் 1 lakh இருந்ததுன்னா டாக்ஸேஷன் கிடையாது. 1 lakh எக்ஸீட் ஆச்சுன்னா 10% ஆஃப் இன்கம் எக்ஸீடிங் 1 lakh மட்டும். 1 lakhக்கு ஃபுல்லாக டேக்ஸ் கிடையாது. இதில் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் அவைல் பண்ண முடியாது. காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனுங்கிறது ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் அல்லது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் லோயர் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் அசெட் அல்லது ஃபுல் வேல்யூ ஆஃப் த கன்சிடரேஷன் ரிசீவ்ட். அதான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இந்த ரெண்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அல்லது ஃபுல் வேல்யூ ஆர் lower of the fair market value of such asset, the full value of consideration received or accruing as a result of the transfer of the asset. Okay, இந்த ரெண்டில் ஹையர் எதுவோ அது காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன். ஆப்ஷன் அவைலபிள் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். இதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஃபார் த செக்யூரிட்டி லிஸ்டட் இன் எனி ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா ரெண்டு ஆப்ஷன் இது ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் சேல் கன்சிடரேஷன் பார்த்துட்டு எக்ஸ்பென்சஸ், ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் நார்மலாக மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்சிங் அமௌண்ட்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக எடுத்துக்கிறோம். இந்த கேபிட்டல் கெயின்ங்கிறது 20% டேக்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே இல்லாமல் எடுத்தோம்னா அங்கே 10% டேக்ஸை வரும் ப்ளஸ் சர்சார்ஜ் அண்ட் எஜுகேஷன் சார்ஜ். ஸோ இண்டெக்ஸேஷன் அவைல் பண்ணினா 20%, இண்டெக்ஸேஷன் அவைல் பண்ணலைன்னு சொன்னால் 10% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். பட் இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிஸ்டட் டிபென்ச்சர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி லிஸ்டட் பாண்ட்ஸாக இருந்ததுன்னா ஆப்ஷன் 2ங்கிறது பெட்டர் அஸ் கம்பேர்ட் டு த ஆப்ஷன் 1. ஏன்னா அந்த இதில் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுங்கிறது இஸ் நாட் அவைலபிள். கேபிட்டல் கெயினில் எக்ஸம்ஷன் செக்ஷன் 54 ஃபுல்லாக வரும். அந்த எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் CGAS இந்த ஸ்கீம் இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன கேபிட்டல் கெயின் நமக்கு ரைஸ் ஆகிருக்கோ அந்த கேபிட்டல் கெயின் லயபிலிட்டியிலேருந்து இப்போ உடனடியாக நம்மளால் அந்த லிமிட்டை அதை சொல்ல வேண்டிய கண்டிஷன்ஸை செய்ய முடியல அப்படின்னா அதை இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம், அதை திருப்பி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த ஸ்கீமுடைய ப்ரொசீஜர். நியூ அசெட் இஸ் நாட் அக்வயர்ட் டில் த டியூ டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே உங்களால் அதில் இருக்கிற கண்டிஷன் படி வேறு எதுவும் செய்ய முடியலன்னா இந்த ஸ்கீமில் அந்த அமௌண்ட்டை கேபிட்டல் கெயின் கட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் த டேக்ஸ் பேயர் வில் ஹாவ் டு டெபாசிட் த மணி இன் கேபிட்டல் கெயின்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட்டை. அது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதுக்கான டெபாசிட் ரிசிப்டையும் ரிட்டனோட சேர்த்து பண்ணணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அமௌண்ட் டெபாசிட்டட் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். இது டியூ டேட் ஆஃப் ஃபைலிங்கிறது டேக்ஸ் ஆடிட் ரெக்கார்டு உள்ளது, மீதி உள்ளது, இதெல்லாம் ரிட்டர்ன் டேட்ஸில் உங்களுக்கு பார்த்துக்கலாம். இந்த அமௌண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணணும்? எதர் டு அக்வயர் த நியூ அசெட். இந்த டெபாசிட் அமௌண்ட்டிலேருந்து எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் அசெட் வாங்கணும், அது அப்படி தான் இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியணும். ஒவ்வொரு எக்ஸம்ஷனுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்ல, அந்த அசெட்டை வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த நியூ அசெட்டை வாங்கினது மஸ்ட் பி அக்வயர்டு வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைமாக இருக்கணும். அந்தந்த செக்ஷனுக்கு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபைட் டைமுக்குள்ளே அந்த நியூ அசெட் வாங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ டெபாசிட் அமௌண்ட்டை
ரிமைன்ஸ் அன்யூட்டிலைஸ்டு, இதை யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா அது உடனடியாக டேக்ஸபிள் ஆகிடும். அங்கே சார்ஜபிள் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 54BDGGA இதில் அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டை ஃபுல்லாகவே சார்ஜபிள் ஆகிடும். ஆனால் செக்ஷன் 54F அண்ட் GBயில் அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட் இன்ட்டு கேபிட்டல் கெயின் பை நெட் சேல் கன்சிடரேஷன் போட்டு இந்த அமௌண்ட்டு மட்டும் சார்ஜபிள் அமௌண்ட்டாக இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் கேபிட்டல் கெயின்? ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒரிஜினல் கேபிட்டல் கெயின். எந்த கேபிட்டல் கெயின்லேருந்து இவங்க அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு ஃபர்தராக டைம் லிமிட்டுக்குள்ளே இதை யூஸ் பண்ணுறதுக்கு டெபாசிட் பண்ணுறாங்களோ அதே கேபிட்டல் கெயின் தான் இங்கேயும் வரும். அடுத்தது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதுக்கு பேசிஸ் ஆஃப் சார்ஜபிலிட்டி அக்ரூவல் பேசிஸ் ஆர் கேஷ் பேசிஸ். எந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி. பட் டிவிடெண்ட்டுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வராது. கேஷுவல் இன்கம்க்கு நோ டிடக்ஷன், ஃப்ளாட்டாக 30% டேக்ஸ் ரேட் வரும். வின்னிங் ஃப்ரம் அ மோட்டார் கார் ரேலி is a return for skill and effort and cannot be treated as the casual income. இது நார்மல் இன்கம். இதெல்லாம் ஒன் வேர்டில் உங்களுக்கு வரலாம். வின்னிங் ஃப்ரம் லாட்ரி டு அன் ஏஜென்ட் ஆர் ட்ரேடர் அவுட் ஆஃப் ஹிஸ் அன்சோல்டு ஸ்டாக். ஒரு லாட்ரி டிக்கெட் வைக்கிறவர் அவருக்கு அன்சோல்டு ஸ்டாக்லேருந்து அவருக்கே வின்னிங் ஜெயிச்சிருக்க டிக்கெட்டை வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னா it shall be treated as the incidental to business and taxed under the head PGBP. ஃபேமிலி பென்ஷனுக்கு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பென்ஷன் அப்படிங்கிறது சேலரி பென்ஷனாக இருந்தால் சேலரியில் டேக்ஸபிள் ஆகும், சேலரி ஹெட்டிங்கில் வரும். ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு நேம் வந்ததுன்னா அது சேலரியில் வராது, ஏன்னா அங்கே எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ இட் இஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இங்கே டிடக்ஷன் இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப்டர் அலோவிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இங்கே என்ன வரும்? மினிமம் ஆஃப் 1/3 ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் ஆர் 15,000. இங்கே ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 இஸ் அவைலபிள் ஆன் அரியர்ஸ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன். அடுத்தது கிஃப்ட். இது இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதில் இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் இல்லாமல் இருக்காது. இது கேட்டகரி வைஸாக பார்ப்போம். கேட்டகரி ஏ அப்படின்னு எடுத்தோம்னா இதில் எனி சம் ஆஃப் மணி, இது கேட்டகரி கே. இதில் ப்ரீவியஸ் இயரில் ஒரு பர்சன் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கேஷு, செக்கு, டிராஃப்ட் இந்த மாதிரி அமௌண்ட்டு 1 or more பர்சன்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அது கன்சிடரேஷன் இல்லாமல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனோட அக்ரிகேட் வேல்யூ ப்ரீவியஸ் இயரில் 50,000 எக்ஸீட் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் த ஹோல் ஆஃப் த அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் சச் எ சம் கன்சிடர்ட் அஸ் இன்கம். அந்த இயருக்கு அது இன்கமாக எடுத்துப்பாங்க. Aggregate amount of cash gift received during the period shall be considered. அடுத்தது immovable property. இதில் ப்ரீவியஸ் இயரில் அந்த பர்சன் immovable property ரிசீவ் பண்ணியிருக்கணும் வித்தவுட் கன்சிடரேஷன். அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 50,000 எக்ஸீட் ஆகிருக்கணும். அது கேபிட்டல் அசட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியண்ட்டாக இருக்கணும். இருந்ததுன்னா இங்கே எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்கம் எந்த அளவுக்கு? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ considered as income. And any immovable property during the previous year such a person received இது வந்து ரெண்டுமே மூவபிள். ஒரு நிமிஷம், ஸ்லைட் மாறிடுச்சு. இது any immovable property during the previous year such a person has received immovable property but received for a consideration. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, கேட்டகரி பியில் வித்தவுட் கன்சிடரேஷன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறாங்க. கேட்டகரி சியில் கன்சிடரேஷனுக்கு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறாங்க. பட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூங்கிறது கன்சிடரேஷனை விட கூட இருக்குது. அப்போ அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு சச் எக்ஸஸ் இஸ் மோர் தேன் ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங். 50,000 அல்லது கன்சிடரேஷனில் 10% எக்ஸீட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மைனஸ் கன்சிடரேஷன் பெய்ட் அது இன்கமாக அவங்க கையில் டேக்ஸபிள் ஆகும். தென் எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதுலேயும் ரெண்டு கேட்டகரி. ஒன்று கன்சிடரேஷன் இல்லாமல் ரிசீவ் பண்ணுறது, அடுத்தது கன்சிடரேஷனோட ரிசீவ் பண்ணுறது. கன்சிடரேஷன் இல்லாமல் ரிசீவ் பண்ணினா அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சச் ரிசீப்ட்ஸ், அந்த இயரில் ரிசீவ் பண்ண அந்த டோட்டல் ரிசீப்ட்ஸோடைய வேல்யூ எக்ஸீட்ஸ் 50,000 அப்படின்னு இருந்தால் the whole of aggregate of fair market value income of the previous year. இந்த அசட் எல்லாமே கேபிட்டல் அசட்டாக இருக்கணும், மூவபிள் ப்ராப்பர்ட்டியும். அடுத்ததில் கன்சிடரேஷனுக்கு ரிசீவ் பண்ணியிருந்தால் அதனுடைய மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, டோட்டல் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அண்டு கன்சிடரேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கன்சிடரேஷன் இஸ் லெஸ் தேன் த அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பை அன் அமௌண்ட் ஆஃப் 50,000.
exceeding 50,000. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், aggregate fair market value minus consideration paid, இது income taxable ஆகும். இப்போ மேலே பார்த்து இந்த gift இந்த ரூல்ஸு சில இதில் வராது. என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்? It shall not apply to any sum of money or property received from relative local authority on the occasion of marriage. மேரேஜ் தான் பார்க்கணும். சில இடத்துல பர்த்டே, மேரேஜ் அனிவர்சரி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதனால் கவனமாக இருங்க. அதெல்லாம் taxable. மேரேஜ் மட்டும்தான் எக்ஸப்ஷன். And then amalgamation or demerger from trust or institution at the time of partition and under a will or inheritance, disaster சமயத்தில் கொடுக்குற காம்பன்சேஷன், இதெல்லாம். அடுத்தது dividend from a foreign company or domestic company or cooperative society is taxable in the hands of recipient. நார்மல் டிவிடெண்ட்னா டெக்ளேர் பண்ண இயர் taxable. interim dividend இருந்தால் amount of dividend எந்த வருஷத்து year in which the amount of dividend is unconditionally made available. deemed dividend அப்படின்னா in which it is distributed or paid. deduction இதில் interest expenses தவிர no deduction shall be allowed. அதுவுமே up to 20% of dividend income. மற்றபடி ஜென்ரல் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது கிளப்பிங்கில் கம்ப்யூட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியன்ட். சில பேருடைய இன்கம் இன்னொருத்தரோட கையில் taxable ஆகும், அதுதான் கிளப்பிங்கில். இட் இஸ் கம்ப்யூட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியன்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு சச் இன்கம் ஷால் பி அலௌட் அண்ட் தேர் ஆஃப்டர் நெட் இன்கம் ஷால் பி கிளப்டு. முதல்ல ரிசிபியன்ட் கையில் அது கம்ப்யூட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சரும் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கிளப் பண்ணுவாங்க. கிளப்பிங்கிறது ஹெட் வைஸ் பண்ணுவாங்க, அதாவது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி அந்த மாதிரி ஹெட் வைஸ். அண்ட் டிடக்ஷன் அலோட் இன் தோஸ் ஹேண்ட்ஸ் இன் ஹூஸ் ஹேண்ட்ஸ் இன்கம் இஸ் கிளப்டு. எந்த யாரோட இன்கமோட இதை கிளப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் இன்கம் ஷால் ஆல்சோ பி கிளப்டு. நெகட்டிவ் இன்கம்னா லாஸ் மாதிரி. தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் அசட். அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அசட்லேருந்து வர்ற இன்கம்மை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதை யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்களோ அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவர் கையிலேயே அந்த இன்கமும் taxable ஆகும், கிளப் ஆகும். ரெமுனரேஷன் டு ஸ்போஸ்னால் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். salary, commission, fees or any other remuneration to the spouse from a concern in which such individual has substantial interest, இது கிளப் ஆகும். ஸோ ரெண்டு பேருமே இன்கம் ரிசீவ் பண்ணுறாங்க ஒரு கன்சர்னில். அப்படிங்கும்போது அதில் யாருடைய salary, commission, fees or any other remuneration to the spouse from a concern in which such individual has substantial interest. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கன்சர்னில் ஒரு பிஸ்னஸில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க கையில் அது taxable ஆகிடும். இன்கம் ஆஃப் த மைனர் சைல்டு. இதில் பேரண்டில் யாருடைய இன்கம் இந்த மைனர் சைல்டுடைய இன்கம்மை சேர்க்காமல் யாருடைய இன்கம் ஹையராக இருக்கோ அவங்க கையில் அது கிளப் ஆகும். தென் இதில் எக்ஸப்ஷன்ஸ், மேனுவல் ஒர்க். ஒரு மைனர் சைல்டு மேனுவலாக ஒர்க் பண்ணியிருந்தாலோ அவங்களுடைய ஸ்கில் டேலண்ட்னால இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தாலோ அல்லது அவங்க சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டியாக இருந்தால் அங்கே இன்கம் கிளப் ஆகாது. மைனர் சைல்டுடைய இன்கம் பேரண்ட்டுக்கு கிளப் ஆகாது. கிளப்பிங் மைனர் சைல்டுடைய இன்கம் கிளப் ஆகும்போது பேரண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கும், டிடக்ஷன் மாதிரி. மினிமம் ஆஃப் 1500 ஆர் இன்கம் ஸோ கிளப்டு விச் எவர் இஸ் லோயர். ஓகே, இப்போ பேரண்ட்டுக்குள்ளே மேரேஜ் சப்சிஸ்ட் அப்படின்னு சொன்னால் இன்கம் ஆஃப் தட் பேரண்ட் ஹூஸ் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் திஸ் இன்கம் இஸ் ஹையர், இதான் இங்கே பார்த்தோம். பட் இப்போ அங்கே மேரேஜ் வந்து அவங்களுக்குள்ள சப்சிஸ்ட் ஆகலை, அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அப்படி டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வித் த இன்கம் ஆஃப் தட் பேரண்ட் ஹூ மெயின்டைன்ஸ் அ மைனர் சைல்டை எந்த வருஷம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க கையில் அந்தந்த வருஷத்துக்கு கிளப் ஆகும். இப்போ எந்த பேரண்ட்டுமே இல்லை, அவங்க கார்டியன் கையில் இருக்காங்க, கார்டியனுடைய பாதுகாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மைனர் சைல்டுடைய இன்கம் கார்டியனுடைய இன்கமோட ஆட் ஆகாது, கிளப் ஆகாது. if the guardian is not the parent of the minor. அடுத்தது set of carry forward. இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரே ஹெட்டுக்குள்ளேயே, அதாவது சேலரியுடையது சேலரிக்குள்ளே, அந்த மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுடையது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே, அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் செட் ஆஃப் லாஸ் ஃப்ரம் ஒன் சோர்ஸ். நார்மலாக சேலரியில் லாஸே வராது நமக்கு. செட் ஆஃப் லாஸ் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் அகேன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அனதர் சோர்ஸ் அன்றது சேம் ஹெட் ஆஃப் இன்கம். ஒரே ஹெட்டு பட் சோர்ஸு வேறு வேறு. அப்படி இருந்தால் அது இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். பட் இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது.
லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. அதே மாதிரி லாஸ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் இதை அதே மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கும் அதே மாதிரி தான். அது இன்னொன்று ரேஸ் ஹார்சஸ், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ், அது இதுக்குமே அதனுடைய இன்கம்லேருந்து தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் the income from aforesaid source is available for setting off any loss from any other source. இப்போ இதில் இன்கம் இருக்குது, வேறு லாஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதே ஹெட்டில் பண்ணிக்க முடியும். இந்த மேலே சொன்ன இந்த 4 இதோடைய லாஸை அதே நேமில் இருக்கிற கெயினில் அல்லது ப்ராஃபிட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ லாஸ் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது செட் ஆஃப் பண்ணுறதுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் இதை கொண்டு போகலாம். ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் கேரி ஃபார்வர்டு, பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் கூட 8 இயர்ஸ் வரைக்கும் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி லாஸை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லாஸ் அதர் தேன் ஸ்பெக்குலேஷன் லாஸாக இருந்ததுன்னா இதுவும் 8 இயர்ஸு. பட் அது ரிட்டர்ன் டியூ டேட்டில் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷனுக்கு ரிட்டர்ன் டியூ டேட்டில் ஃபைல் பண்ணலைன்னா கூட பண்ணலாம். அதுக்கு அன்லிமிட்டெட் பீரியட் 8 இயர்ஸுங்கிற மாதிரி லிமிட்டேஷன் கிடையாது. ஸ்பெக்குலேஷன் லாஸ்க்கு 4 இயர்ஸ், இதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும். ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஒன்லி ஃபார் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ், இதுக்கு மட்டும்தான் ரிட்டர்ன் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ்க்கும் மஸ்ட் பி ஃபைல்டு வித்தின் டைம் தான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் அந்த ரெண்டுக்கு மட்டும் ரிட்டர்ன் டியூ டேட்டில் ஃபைல் பண்ணலைனாலும் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இதுக்கெல்லாம் இயர்ஸ் பார்த்தோம். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கு அன்லிமிட்டெட், கேபிட்டல் லாஸ் 8 இயர்ஸ், ரேஸ் ஹார்சஸோடையது 4 அசஸ்மெண்ட் இயர்ஸ். அடுத்தது டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன்ங்கிறது நாட் அவைலபிள் ஃப்ரம் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் கேஷுவல் இன்கம். இந்த டிடக்ஷன்ங்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம்மை எக்ஸீட் ஆகக்கூடாது. அவைலபிள் ஒன்லி இஃப் அசஸி கிளைம்ஸ் ஃபார் இட். அசஸி கிளைம் பண்ணணும் ரிட்டர்னில், அப்போ தான் கிடைக்கும். டபுள் டிடக்ஷன் கிடைக்காது. 80CCE, அதாவது 80C, CCC, CCD இதெல்லாம் சேர்ந்தது. இதில் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா 1,50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். இதை தவிர செக்ஷன் CCDB1ல் அடிஷ்னலாக ஒரு 50,000 அப் டு மேக்ஸிமம் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு நியூ பென்ஷன் ஸ்கீம், இதில் மேக்ஸிமம் ஆஃப் 10% ஆர் 14% ஆஃப் சேலரி கிடைக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் செக்ஷன் 80D, இது இண்டிவிஜுவல் HUFக்கு அப்ளிகபிள். இண்டிவிஜுவல் அவர் பேருக்கோ அல்லது அவருடைய ஸ்போர்ஸ் நேமுக்கோ அல்லது டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கலாம். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன், இந்த டோட்டல் அமௌண்ட்டு, அதாவது மெடிக்கல் ப்ரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ஹெல்த் ஸ்கீம், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப், இதெல்லாம் டோட்டல் பண்ண அமௌண்ட்டு அல்லது 25,000, இந்த ரெண்டில் மினிமம். ஒருவேளை இது சீனியர் சிட்டிசனாக இருந்ததுன்னா ப்ரீமியம் பெய்டு ஃபார் சீனியர் சிட்டிசன்னா 50,000 சொல்கிறாங்க. ஒருவேளை இண்டிவிஜுவல் ஆன் பிஹாஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் மினிமம் ஆஃப் அக்ரிகேட் மெடிக்ளைம் ப்ரீமியம் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் 25,000. இது இங்கேயுமே ப்ரீமியம் ஃபார் பெய்டு ஃபார் சீனியர் சிட்டிசன் 50,000. ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புங்கிறது cannot exceed 5,000. HUFல மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் எனி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, மினிமம் ஆஃப் ப்ரீமியம் பெய்ட் ஆர் 25,000. Medical expenditure provided mediclaim insurance not paid on the health of such a person, அப்போ கிளைம் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் ஆர் 50,000. இப்போ இந்த மேலே பார்த்த 4 கேட்டகரியும் காம்பினேஷன் வச்சு பார்த்தோம்னா 114, 214 and 314 எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் டிடக்ஷன் 50,000 தான். அடுத்தது டிபெண்டன்ட் டிசேபிள் ரிலேட்டிவ், இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிடக்ஷன் 80DDயில் கிளைம் பண்ணலாம். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், ரெசிடென்ட் HUF அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்ட் டிசேபிள் ரிலேட்டிவ் இருந்தால் அந்த டிசேபிள் ரிலேட்டிவ் 80Uவில் டிடக்ஷன் கிளைம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். பட் அசஸி ஹேஸ் டு இன்கர் எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது டெபாசிட் எனி அமௌண்ட். ஒரு அப்ரூவ்டு ஸ்கீமில் அவங்களுக்காக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கணும் அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கணும். அதோட சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ரிட்டனோட மெடிக்கல் அத்தாரிட்டியோடைய சர்டிஃபிகேட்
இந்த டிசேபிள் ரிலேட்டடானது அதை ஃபைல் பண்ணணும். ஓகே, குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு? டிசேபிலிட்டியோடைய பர்சன்டேஜ் பார்க்கணும். சிவியர் டிசேபிலிட்டினா 80 அல்லது அதுக்கு மேலே 80% மேலே டிசேபிலிட்டி இருந்தால் 1,25,000 குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். நாட் சிவியர் டிசேபிலிட்டினா 75,000. இப்போ இந்த ஹேண்டிகேப்டு பர்சன் முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து வர அமௌண்ட், ஆன்யூட்டி பிளான்லேருந்து ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே அசஸி கையில் ரிசீவ் பண்ணுற இயரில் டாக்ஸபிள் ஆகும், டீம்டு டு பி இன்கம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் சர்டன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, EEA. இது இண்டிவிஜுவலுக்கு மட்டும் applicable to individual, not eligible for deduction under 80EE. Amount of loan sanction in the year 2019 ல 21 இருக்கணும். Stamp duty not exceed 45 lakhs and no other residential house property owned by the assessee. Quantum of deduction minimum of interest on loan payable for the previous year or 1,50,000. Donations certain fund க்கு pay பண்ணுற donations இது எல்லா assessiesக்குமே கிடைக்கும். donation in kind இருந்ததுன்னா not qualify for deduction. up to 2,000 வரைக்கும் கேஷாக கொடுத்தா அது qualify for deduction. அதுக்கப்புறமா இருந்ததுன்னா கேஷாக கொடுத்தா அது டிடக்ஷனாக claim பண்ண முடியாது. quantum of deduction இதில் கேட்டகரி A, B, Cன்னு பிரிச்சிருப்பாங்க ஆக்டில். இந்த கேட்டகரி ஏல இருக்கிற ஆர்கனைசேஷன் ஃபண்ட்ஸுக்கு கொடுத்த டொனேஷனில் 50% ஆர் 100%. இந்த லிமிட் எல்லாம் டோட்டலாக கேட்டகரி ஏ, கேட்டகரி பி இருக்கிற டிடக்ஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸுக்கு கொடுத்த டொனேஷன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டிடக்ஷன் அண்டர் 80G இதில் லிமிட் பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் டு லிமிட்னு வரும் கேட்டகரி பிக்கு. அந்த லிமிட் என்ன அப்படின்னா 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்ன? கிராஸ் டோட்டல் இன்கமில் இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் பண்ணிடணும். இந்த 80Gயை தவிர மீதி டிடக்ஷன் செக்ஷன் 80ல் இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணிடணும். அதை தவிர செக்ஷன் 115A, AB அண்ட் ஏசியில் இருக்கிற இன்கம்மை மைனஸ் பண்ணிடணும். இதில் கேஷுவல் இன்கம்மை இன்க்ளூட் பண்ணணும். இது புதுசு. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. 80M இன்டர் கார்பரேட் டிவிடெண்ட், இது அப்ளிகபிள் டு டொமஸ்டிக் கம்பெனி. gross total income by way of dividend, அந்த அசஸியோடைய இன்கமில் டிவிடெண்ட் ஃப்ரம் அதர் டொமஸ்டிக் கம்பெனியோ அல்லது ஃபாரின் கம்பெனிலேருந்தோ அல்லது பிஸ்னஸ் ட்ரஸ்ட்லேருந்தோ வந்த இன்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அசஸி டிஸ்ட்ரிபியூட்ஸ் டிவிடெண்ட் அமங் இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வித்தின் த டியூ டேட். டியூ டேட்டுக்குள்ளே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த டிவிடெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அப்போ மினிமம் ஆஃப் டிவிடெண்ட் ரிசீவ்ட் அல்லது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த அசஸி வித்தின் டியூ டேட், இந்த ரெண்டில் எது லோயரோ அதை டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். செக்ஷன் TTA இதுவும் இம்பார்ட்டண்ட். இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் அல்லது 10,000 விச் எவர் இஸ் லோயர், இது இண்டிவிஜுவல் ஆர் HUFக்கு கிடைக்கும். அடுத்தது TTBங்கிறது டெபாசிட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டு, இது சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் வரும். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் அல்லது 50,000 which ever is lower. அடுத்தது 80U பர்சன் வித் டிசேபிலிட்டி, இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் இங்கேயுமே அது சிவியர் டிசேபிலிட்டி 1,25,000 80%க்கு மேலே இருந்ததுன்னா, 40 to 80%க்குள்ளே இருக்குது அப்படின்னா அங்கே 75,000. ஸோ டிடக்ஷன் அண்டர் தி செக்ஷன் irrespective ஆஃப் த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். டிடக்ஷனுங்கிறது ஸ்டாச்சுட்டரி, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அடுத்தது அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் அசஸி. யாருக்கெல்லாம் அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி 10,000க்கு மேலே இருக்கோ, டேக்ஸ் லயபிலிட்டி ஒரு வருஷத்தில் 10,000க்கு மேலே இருக்குது, 10,000 ஆர் மோர் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அது அந்த டியூ டேட் இன்ஸ்டால்மெண்ட் டேட்டுக்குள்ளே அட்வான்ஸ் டேக்ஸு பே பண்ணணும். கேபிட்டல் கெயின் பிஸ்னஸ் இன்கம் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம், இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக எஸ்டிமேட் பண்ண முடியாது. So cannot be estimated, so the following provision is applicable. Advance tax payable as a part of the remaining installment. இப்போ நடுவில் ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை ஆட் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். வேர் நோ இன்ஸ்டால்மெண்ட் இட் இஸ் டியூ தென் பிஃபோர் 31st March. டியூ டேட் என்ன? ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு எலிஜிபிள் எஸ்எஸ்சி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் எலிஜிபிள் பிஸ்னஸ் 44 ஏடியிலேருந்து ஏடிஏ பார்த்தோம்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் ஆன் ஆர் பிஃபோர் March 15. 100% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸும் பே பண்ணணும். மற்ற அசஸிஸ்க்கெல்லாம் 4 இன்ஸ்டால்மெண்ட் ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அண்ட் 15. இதுதான் லிமிட்டு ஒவ்வொரு டைம் லிமிட்டு ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும். பர்சன்டேஜ் பார்த்தோம்னா குமுலேட்டிவாக 15, 45, 75 அண்ட் 100% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டி. சீனியர் சிட்டிசன் பிஸ்னஸ் இன்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அட்வான்ஸ் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம்மை கன்சிடர் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டு வந்தோம். அக்ரிகல்ச்சரல் இன்கமில் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்க எப்படி ஆட் பண்ணுவோன்னு. வேறு அசஸி ஃபெயில்ஸ் டு பே அட்வான்ஸ் டேக்ஸை பே பண்ணலை அல்லது பே பண்ண லேட் பண்ணியிருக்காங்க, டிஃபர் பண்ணியிருக்காங்க, டியூ டேட்டில் பே பண்ணாமல் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் டேட்லையும் பே பண்ணலை அப்படின்னா அந்த டிலேட் பேமெண்ட் அது எல்லாத்துக்குமே அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது செக்ஷன் 234 BNCயில் இருக்கும். ஸோ டைரக்ட் டேக்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக எதெல்லாம் ரொம்ப அவசியமாக கேட்கக்கூடியதோ அது எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, அதில் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இங்கே கவர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. இந்த வீடியோ இந்த லைவ் முடிஞ்ச உடனே நான் இதை அப்லோட் பண்ணி வீடியோஸில் நான் ஆட் பண்ணிவிடுவேன், அப்லோடட் வீடியோஸில். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ வேணும் ஷேர் பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் ரிவிஷனோ அப்டேட்ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். அதனால் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைபும் மறந்துடாமல் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு ரிவிஷனில் பார்க்கலாம். எக்ஸாம் நல்லபடியாக செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட்.